படிச்சவங்களும் தங்களை திறமைசாலி நிரூபிச்சவங்களும் மட்டும் வந்து போற ஒரு ஆஃபீஸ் பில்டிங். அங்கத்தையே ஒரு வாஷ்ரூம்ல இந்த சம்பவம் என் மனசை ரொம்ப ஆழமா பாதிச்சது. ஒரு பர்சன் ஒரு வாஷ்ரூம் டோரை திறந்து உள்ள போயிட்டு வெளியில வராங்க. அதை பார்த்த உடனே அவங்க முகம் சுளிச்ச விதத்திலேயே நம்மளால கொஞ்சம் யூகிக்க முடியும் அந்த வாஷ்ரூம் எப்படி இருந்திருக்கும்ட்டு. அவங்க வந்த வேகத்துல உடனே அங்க இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் லேடி உள்ள போறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம கிளீன் பண்ணலான்ட்டு. அண்ட் அதை பார்த்த உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சே, நாங்களும் மனுஷங்க தானே, நம்மளை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்களா? இதுக்கு படிப்போ அவேர்னஸோ முக்கியம் இல்லை. அப்ப எது இதுக்கெல்லாம் ரூட் காஸ்? அந்த பீப்புள் கிட்ட அவங்களோட விஷயத்த அவங்க ஓன் பண்ணல, இல்ல மத்தவங்க விஷயத்துல மத்தவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க தெரியல. அவங்க கிட்ட பரிவு, அக்கறை, பொறுப்பு, இந்த 3 விஷயம் இல்லாததுதான் இங்க பிரச்சனை. அவங்களுக்கு கிளென்லினஸ் பத்தி தெரியல, இது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி இது ஒரு முக்கியமான பப்ளிக் இஷ்யூவா நான் பாக்குறேன். இதை எப்படி மாத்த முடியும்? அப்ப எஜுகேஷன், அவேர்னஸ் இதெல்லாம் இல்லைன்னா அப்ப எதனால பண்ண முடியும்? எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது இந்த 3 விஷயத்தையும் நம்மளால அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும். ஸோ தட் அவங்க பெரியவங்களாகும் போது ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் சைல்டா மட்டும் இல்லாம, அடல்ட்டா இல்லாம, பட் ரொம்ப அக்கறையோடையும் பொறுப்போடவும் இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸா அவங்க மாறுவாங்க.